ஒரு அளவுக்கு தான் ப்ரோ பொறுத்துக்க முடியும். சும்மா சும்மான ஒருத்தர் நோண்டக்கூடாது ப்ரோ அப்படின்ற மாதிரி வர்றவங்க போறவங்க எல்லாம் விக்ரம பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கானுங்க. விக்ரம் கூட நல்லா பழகிட்டு இருந்த கனி சுபிக்ஷா எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு வரும்போது விக்ரம கண்டுக்கவே இல்லை. என்ன பண்ண சொல்ற? மூஞ்ச பார்த்து வந்து கை கொடுக்குறாங்க, அப்படியா பழகணும்? வணக்கம் மகளே, பிக் பாஸ் தமிழ் சீசனை எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ லாஸ்ட் வீக்கில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கானா வினோத் அவர்கள் வெளியே போயிட்டாரு. அவரோட ஒய்ஃப் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போது கானா வினோத் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரும் சொன்ன விஷயம் என்னன்னா, எங்களுக்கு இந்த 18 லட்சம் அப்படின்றது மிகப்பெரிய அமௌண்ட்டு, எங்களுக்கு இது போதும். ஸ்டேஜ்க்காக சொல்ல மனசார சொல்றேன், இது எங்களுக்கு போதும் சார். கானா வினோத் என்ன சொல்லியிருந்தாரு, நான் யாரோட தூண்டுதலின் பேர்லையும் இதை நான் எடுக்கல, நானே விருப்பப்பட்டு என்னோட சுய நினைவோட தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே மனசார சொல்றேன், யாரு சொல்லி நான் எடுக்கல, என்னுடைய சுய நினைவோடு நான் அதை எடுத்தேன். ஹவுஸ்ல செலிப்ரேஷன் ரவுண்டுக்காக வந்திருக்கிற வியானா, பிரவீன் இவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிளான் பண்ணி எடுக்க வச்சுட்டு சர்காஸ்டிக்கா சிரிக்கிறாங்க. அரோராவும் விக்ரமும் தான் பிளான் பண்ணி வினோத்தை ட்ரிகர் பண்ணி பணப்பட்டி எடுக்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அப்போ விஜய் சேதுபதி அதை ஜஸ்டிஃபை பண்ணணும், இல்லை அது கிடையாது, இதுதான் உண்மை, வினோத் அவரே விருப்பப்பட்டு தான் அந்த பணத்தை எடுத்தார் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறும்படம் போட்டார். இந்த பிக் பாஸ் சீசன் 9 கடைசி குறும்படம். அங்கிருந்து வாந்தி விளையாட படாவ. அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பணத்தை எடுக்கலான்னு போனேன், அதுக்குள்ள கானா வினோத் எடுத்துட்டாரு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் எடுக்காம அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காங்க. அது பார்க்குற நம்மளுக்கு தெரியும். ஆனால் விஜய் சேதுபதிக்கு எப்படி அது தெரியாமல் போச்சுன்னு தெரியல. அன்னைக்கு எபிசோடு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அரோரா பணத்தை அப்படியே எடுக்கிற மாதிரிலாம் போக மாட்டாங்க, சும்மா கையை வச்சு அப்படியே சீன் தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம எடுக்கிற மாதிரி போனால் தான் யாராவது எடுப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில். நான் ஏன் இதை இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ குறும்படம் போட்டு காமிச்ச விஜய் சேதுபதி இந்த குறும்படத்தை ஏன் போட மாட்டீங்க? இப்போ நான் போடுறேன் அந்த குறும்படத்தை. நான் நினைச்சா எடுத்துட்டு போறேன், நான் எடுத்துட்டு போக மாட்டேன். இதில் அரோரா கிளியராக சொல்லியிருக்கிறாங்க, நான் எடுக்கலாம், ஆனால் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு வினோத் கிட்ட கிளியர் கட்டாக சொன்ன அரோரா அந்த இடத்துல ஏன் பணத்தை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும்? அதுக்கு என்ன காரணம் இருக்குது? பற்றி ஏன் விஜய் சேதுபதி அவர்கள் பேசவே இல்லை? அரோரா ஓகே, அவங்க ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க, அதுக்காக அவங்க பண்ணுற எல்லாமே கரெக்டுன்னு ஆகிறது இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கானா வினோத் பணப்பட்டியை எடுக்கிறதுக்கான அந்த ஒரு இக்னிஷன், ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கண்டிப்பாக அரோரா தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அரோராவும் அதுக்கேற்ற மாதிரி, சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கலான்னு போனேன் சார், ஆனால் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னு சீன் போட்டிருக்காங்க. வினோத் என்னோட சுயநினைவோட தான் நான் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் சொல்கிறார் அப்படின்னா, அது அவரோட பெருந்தன்மை. நம்மளால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, யாருக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்றத நினச்சி அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் குறும்படம் போடுறன்ற பேரில் அரோராவுக்கு சொம்படிச்ச அந்த விஷயத்தை யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த வாரம் நம்ம நடிப்பு அறைக்கி சாண்ட்ரா வெளியே போயிட்டாங்க. அந்த பணத்தையாவது எடுத்துருந்துருக்கலாம். அவங்க எந்த கான்ஃபிடென்ட்ல நான் ஃபைனல் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க தெரியல. ஈவன் விஜய் சேதுபதியே கேட்குறாரு, நீங்கள் ஏன் அந்த பணத்தை எடுக்காம போனீங்க, நீங்கள் ஃபைனல் ஜெயிப்பேன் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாருக்குமே இல்லாத நம்பிக்கை ரஜனுக்கு கூட இருந்திருக்காது, சாண்ட்ராவுக்கு அந்த நம்பிக்கை எப்படி வச்சிருந்தில்ல. அந்த பணத்தை எடுத்திருந்தாங்கன்னா 18 லட்சம் பணமாவது கிடைச்சிருக்கும். முக்கியமாக எல்லாரும் வெளியிருந்து வந்திருக்கிறவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, விக்ரமை பற்றி தான் அதிகமாக பேசிட்டு இருந்தாங்க. அதாவது விக்ரம் அப்படின்ற பேருக்கு கரெக்டாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். நாங்கள் எபிசோடு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நீங்கள் அவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. லிட்ரலி நான் இவ்வளோ நாள் எபிசோடு பார்த்துருக்கேன், 95 days பார்த்துருக்கேன். எனக்கு இவங்க சொல்கிற மாதிரி விக்ரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி விக்ரம் அப்படின்ற அளவுக்கு விக்ரம் இந்த வீட்டில் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி தெரியல. விஜய் சேதுபதி அவர்களும் வியானா கிட்ட கேட்டுருப்பார், நீங்கள் விக்ரம்னு ஏன் சொல்கிறீங்க, அப்படி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் வியானா கிட்ட பதிலே இல்லை. என்ன சொல்லுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று குழத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒருத்தரோட பேரை கேட்கணும், இவன் எப்படி ஃபைனல் வரைக்கும் வந்தான், நம்ம ஃபைனல் வராமல் போயிட்டாங்க, இவன் எப்படி ஃபைனல் வரைக்கும் வந்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே விக்ரம் மேலே பழி போடுறாங்க. இப்போ புதுசாக கனியும் சுபிக்ஷாவும் வெளியேருந்து வந்திருக்காங்க, அவங்க கூட விக்ரம கண்டுக்க மாட்டாங்க. அப்படி என்னத்தை தான் அவங்க வெளியே போய் எபிசோடில் பார்த்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஒரு முக்கியமான விஷயம், வினோத் பணப்பட்டி எடுக்கும்போது ரம்யா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நான் பக்கத்தில் இருந்தால் எடுக்க விட்டுருந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா பணப்பட்டி எடுக்கும்போது நீங்கள் வினோத்துக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி குறும்படம் போட்டு விஜய் சேதுபதி ரம்யா அவர்களே அசிங்கப்படுத்திட்டாரு. தெரிஞ்சு எந்த சீசன்லையுமே இல்லாமல் இந்த சீசனில் மட்டும்தான் செலிப்ரேஷன் ரவுண்டுக்குன்னு உள்ள கண்டஸ்டன்ட் எல்லாரும் அசிங்கப்பட்டு போகிறாங்க. வீட்டில் ஃபினாலே வந்துடும். ஆல்ரெடி ஓட்டிங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு யார் லீட் பண்ணுவாங்க அப்படின்னா, மேபி சபரி இல்லைனா திவ்யா, இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக பாருவோட ஃபேன்ஸ், கமருதீனோட ஃபேன்ஸ் இவங்களாம் அரோராவுக்கு ஓட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. நீங்கள் யார் ஃபைனல் வருவாங்க, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்கள் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், கானா வினோத் வெளியே போனதுக்கு அரோரா காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாரு, குறும்படம்லாம் போட்டிருந்தாரு, நீங்களும் பார்த்துருக்கீங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.